அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே. இந்த 2025 முடிகிறதுக்குள்ள நம்மளோட ஜிம்மையும் அதே சமயம் நம்மளுடைய ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணி எப்படி குட் ஃபிசிக்கை கொண்டு வர போகிறோங்கிறதுல இது டே 8. பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட்னு. ஆமாம், இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் தான் guys. வழக்கம் போல கேமரா செட் பண்ணி எல்லா வேரியேஷன்லையும் ஒரு 3 செட் அப் டு ஒரு ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணேன். அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். கேமரா செட் பண்ணிட்டு நான் கேமராவை பார்த்துக்கிட்டு இன்க்ளைன் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. நல்வாய்ப்பாக எந்த ஒரு இன்ஜுரி ஆகல guys. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுடைய கவனத்தை ஃபுல்லாக ஒர்க் அவுட்லேயே செலுத்துங்க. இன்கேஸ் ஏதாவது இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராக்ரஸ்க்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் செஸ்ட் ப்ரெஸ் மிஷினை வச்சு ஒரு செஸ்ட் ப்ரெஸ் 3 செட் அப் டு ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணிட்டு ஸோ கார்டியோ பண்ணலான்னு பார்த்தா 3 கார்டியோ மிஷின் தான் இருந்துச்சு. அதில் ஒன்று ஒர்க் ஆகல. ஸோ அவங்க முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கார்டியோ முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக எக் கிரேவியை வச்சு ரைஸ் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஒர்க்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி 2-3 பேர் சேர்ந்து போகிறதுனால நான் ஸோ வண்டியில் போகல, அதனால் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு 2-3 பேர் சேர்ந்தும் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இன்றைக்கான ஒர்க்கை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது மெட்ரோவில் வரலான்னு வந்தால் மெட்ரோவில் செம்ம கூட்டம் guys. இங்கே பாருங்கள், தாண்டி ஒரு வழியாக ரூமுக்கு வந்து இன்றைக்கி டின்னராக 3 எக்கையும் வெஜிடபிள் ரைஸையும் வச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான் guys இன்னைக்கான வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வலிமையாக இருங்க. நன்றி.